சார், செவ்வாய் தோஷத்துக்கு ஒரு எளிமையான பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள். வணக்கம். செவ்வாய் தோஷத்துக்கு பல பரிகாரங்கள் இருக்குது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான ஒரு எளிமையான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழமையான முருகன் கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு தாராபலன் உள்ள நாள்லையோ இல்லாட்டி உங்களுக்கு சாதகமான நாள்னு ஒரு ஏதாவது நட்சத்திரம் வச்சுருப்பீங்க, அந்த நாளில் போய் வெட்டி வேரில் மாலை செஞ்சுக்கிங்க. வெட்டி வேரில் மாலை செஞ்சு அந்த பழமையான முருகன் கோயிலில் உள்ள முருகனுக்கு போட்டு பன்னீரால் அபிஷேகம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தொடர்ச்சியாக வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலே அந்த செவ்வாய் தோஷம் விலகி இந்த செவ்வாய் தோஷத்துக்கான கெடுபலன்களும் நிவர்த்தியாகி உங்களுக்கு கல்யாணம் அந்த மாதிரி சுபகாரியங்கள்லாம் திருப்திகரமாக நடந்துடும். ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பரிகாரங்கள்ங்கிறது உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும். இப்போ கல்யாணமே நடக்காமல் தடங்கள் ஆகிட்டு இருக்குங்கிறப்ப அந்த பரிகாரங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பரிகாரங்கள் மூலியமாக அந்த தோஷம் கொஞ்சம் விலகி அந்த கல்யாணம் நடந்துருமே தவிர முழுமையாக தோஷங்கள்ங்கிறது எந்த பரிகாரத்துலேயும் நடக்காது. அந்த கல்யாணம் ஆன பிறகு அந்த கல்யாணத்தினால உங்களுக்கு இந்த கஷ்டங்களை அனுபவிக்கணுங்கிற ஒரு கர்மா இருக்கும்போது அதை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். பரிகாரங்களில் அதை நீங்கள் தப்பிக்க முடியாது. அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும்.